பேர் சொல்லி தரலைங்க. வணக்கங்க, என் பேர் கனிஷ்கா. என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை. அப்போ நான் வந்து பட்டுச்சரிசி அம்மன் கிட்ட வேண்டினேன். அது சத்தியமான அம்மனுங்க, நீங்கள் வேண்டி பாருங்க. சரி நேரத்தில் இருந்தோம், நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பச்சரிசி அம்மன் தான் எங்களுக்கு காப்பாற்றுது. நான் தம்பிக்கு வேண்டிக்கிட்டேன், காய்ச்சல் குணம் நல்லாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டுங்க. அதனால தான் எங்கள் தம்பிக்கு குணமாச்சுங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த பட்டச்சரிசி அம்மனால தான் எங்களுக்கு எல்லா அருளும் வந்து எங்களுக்கு காப்பாற்றுதுங்க. இந்த புண்ணுனால நான் கீழே விழுந்துட்டேன். அந்த புண்ணு நான் பட்டச்சரிசி அம்மன் கிட்ட வேணுங்க. அப்போ தான் அந்த புண்ணு சரியாச்சுங்க. டெய்லி நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பட்டரிசி அம்மாவுக்கு விளக்கு போட்டு அப்புறம் தான் புக் எடுத்து படிப்பேன். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுருந்தேங்க. தடி உழுகும் போது பட்டரிசி அம்மான்னு கற்றுனுங்க. யாரும் என் கையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் விழுகவே இல்லைங்க. நானும் வேற பட்டரிசி அம்மா தான் என்னை காப்பாச்சுங்க. பட்டரிசி அம்மா வேண்டி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும். பட்டரிசி அம்மா கைவிட மாட்டாங்க. அம்மா யாரும் சொல்கிறேன், அது என் சாமி கிடையாது, என் அம்மா. நீங்களும் பட்டரிசி அம்மன் கோயிலுக்கு மகாதபுரத்தில் தான் இருக்குது, மேற்பாலத்தில். அவங்க வந்து வேண்டி பாருங்கள், நல்லதே நடக்கும்.